மே 4. ஸோ மே 4 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிவ் டேங்கிறாங்க. ஸோ வேர்ல்டு கிவ் டேங்கிறது நீங்கள் கொடுக்குறது. உலகத்திலே பெரிய சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்குறதுல கிடையாது, கொடுக்குறதுலாம் இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது, மற்றவங்க பசியை நீங்கள் தீர்க்கும் போது, ஒரு அன்னதானம் பண்ணும்போது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அந்த கிவ் டே, அந்த மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேங்கிறாங்க. ஸோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் வந்து சொல்லலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல தீ பிடிச்சதுன்னா அங்கே வந்து தன்னோட உயிரை பணைய வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தீயை அணைச்சு அங்குள்ள மக்கள் வந்து மீட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களோட அர்ப்பணிப்பு, அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸோட அர்ப்பணிப்பை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரெஸ்பெக்ட் ஃபார் சிக்கன் டேங்கிறாங்க. ஸோ சிக்கன் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக அளவில் நான்வெஜ் வந்து எது அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா சிக்கனை வந்து சாப்பிட்றாங்க. அப்பேற்பட்ட சிக்கனை வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வந்து அந்த கோழியை வந்து வளர்க்கணும். ஆனால் ஆரோக்கியமான கோழி வந்து நம்ம வளர்த்து அது ஆரோக்கியமான மீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஆரோக்கியமான சிக்கன் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக மே 4 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாராவதுக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.